சார், இன்னைக்கு நாம பேச போற டாபிக் வந்து 7.5 சனி. நவகிரகங்கள்ல 9 கிரகங்கள் இருக்கு. ஒவ்வொரு கிரகத்துக்கும் தனித்தனித்துவம் இருக்கு. அது எல்லாருக்குமே தெரியும். அப்படி இருக்கிறப்போ, சனி பகவான் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே எல்லாருக்கும் ஒரு பயம் இருக்கும். அவரோட 7.5 சனி, கண்டக சனி, பாதச்சனி இப்படி நெறைய அவரோட அம் என்ன சொல்லணும்னா, அவரோட ஆதிக்கங்கள் இருக்கு. இல்லைங்களா? 7.5 சனி அது பேசுறதுக்கு முன்னாடி, சனி பகவான் யாரு? அவர பத்தி ஒரு சில வார்த்தைகள். சனி பகவான் வந்து சூரியனோட புத்திரர். நவக்கிரகங்களில் ஒருவர். அவர் வந்து கர்மாகாரகன் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஆயுள்காரகன் அப்படின்னு கூட சொல்லுவாங்க சனி பகவான வந்துட்டு. அ இப்போ நவக்கிரகங்கள்ல வந்துட்டு ரொம்ப டிசிப்ளின்டான பிளானெட். ரொம்ப டிசிப்ளின், பெர்ஃபெக்ட்டான எல்லாமே பெர்ஃபெக்ட்டா இருக்கணும்னு எதிர்பார்க்கிறது வந்து சனி பகவான் தான். அது நம்மளுடைய மனித வாழ்க்கைக்கு ஒத்து வராத ஒரு விஷயம். நம்ம நெறைய தப்புகள் செய்றோம், நெறைய தவறுகள் செய்றோம். சில விஷயங்கள் நமக்கு வேணுங்கிறதுக்காக அத வந்து தாண்டி போறோம். அதெல்லாம் சனி பகவான் பொறுத்துக்கவே மாட்டார். அதாவது வேலை செஞ்சா கூட கூலி தானா வரணுமே தவிர, நீயா எதிர்பார்க்கக் கூடாது அப்படின்னு நினைக்கக்கூடியவர் தான் சனி பகவான். பெர்ஃபெக்ஷனிஸ்ட். பெர்ஃபெக்ஷனிஸ்ட். ஸோ நீங்க அந்த சம்பளத்த கூட கூலிய கூட நீங்க எதிர்பார்க்கக் கூடாது அப்படின்னு நினைக்கிறவர் தான் சனி பகவான். அப்படி இருக்கும்போது, அவர் ஒரு நம்மளுடைய ராசிக்கு தாக்கத்த உருவாக்குறார் அப்படிங்கிறப்போ, அது கொஞ்சம் எல்லாருக்குமே பயமுறுத்தக்கூடிய ஒரு விஷயம் தான். இந்த ஒரு ரீசனுக்காக மட்டுமே. அதுக்காக சனி எல்லாமே கெடுத்துடுவாரு, கெட்டது தான் பண்ணுவாரா அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது.